ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு கிச்சனில் பாத்திரம் விளக்கும் போது கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிரும். அந்த மாதிரி ஈரமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான டிப்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பைப்பு பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் சரி, சில்வரில் இருந்தாலும் சரி, ஆனால் பைப்போட வாகு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து வாங்கணும். இப்போ இந்த பைப்போட இந்த தண்ணி வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மெத்தடில் இருக்கிற மாதிரி நீங்கள் பைப்பு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாத்திரம் வளர்க்குற சமயத்தில் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே தெரிக்கும். அதனால் நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பைப்போட இந்த வாயில் தண்ணி வரும் பார்த்திங்களா, அந்த இடம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. கண்டிப்பாக இந்த மாதிரி பைப்பு வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் உள்ள பைப்பு தான் நமக்கு தண்ணி வந்து தெரிக்காமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வடிகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டு கிச்சனில் தண்ணி வந்து அதிகமாக தெரிக்குது, அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பலூன் தான் எடுத்திருக்கேன். பலூன் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பலூனை வச்சு நம்ம எப்படி வந்து தண்ணி வராமல் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, பலூனோட அந்த கீழே வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பைப்பில் மாட்டிடுங்க. இப்போ நம்ம பைப்பை திருவி பார்த்தோன்னா பாருங்கள், தண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் வடிஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி வடிகிறதுனால நமக்கு ட்ரெஸ்ஸு ஈரமாகாமல் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பாத்திரம் கழுவுனாலும் சரி, ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ஈரமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பலூன் நம்ம மாட்டி வச்சுருக்கிறதுனால கிச்சன் சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போதுமே பாத்திரம் கழுவுனதுக்கப்புறமா கிச்சன் சிங்க்கில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கிறத நல்லா ஒரு ப்ரஷ்ஷு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பலூனில் நீங்கள் தண்ணி வச்சு இப்படியே அடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து 2 டிப்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோட யூசஸ் புரியும். பலூன் பைப்பில் மாட்டியிருக்கனால அசிங்கமாலாம் தெரியாது, அழகாக தான் இருக்கும். நீங்கள் பலூன் மாட்டுறது ரிஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம மாட்டிக்கலாம். அதுக்காக நான் ஒயிட் கலர் துணி தான் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலர் துணியை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் மூட்டை கட்டுற மாதிரி 2 ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அந்த கார்னரை 2 இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு நீட்டாக தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக வடியும். இதனால் நம்ம பாத்திரம் கழுவுற நேரத்தில் நம்ம ட்ரெஸ்ஸு நனையாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கோம். இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. கவரோட இந்த சைடில், அதாவது கீழே இருக்கிற இடத்த இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைப்பில் தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக வடிகிறதுக்காக பைப்பில் இந்த மாதிரி கட்டி வச்சுருங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பைப்பை திருவினாலும் தண்ணி ஸ்ட்ரைட்டாக தான் வடியும். கண்டிப்பாக நம்மளோட ட்ரெஸ்ஸு நனையாது. வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா குட்டீஸ்லாம் வந்து டக்குன்னு பைப்பை திருவும் போது ஃபாஸ்ட்டாக திருவி வச்சுருவாங்க. அதனால் ட்ரெஸ்ஸு ஈரமாகிறது மட்டும் இல்லாமல் கிச்சனே பார்த்திங்கன்னா சைட்லலாம் ஈரமாயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.